அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. இந்த வீடியோவில் நான் பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், MH370 கோசம் பைலட் இருக்கிற ஜஹரி அஹமத் ஷா அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். அவரை பற்றியும் பிறகு அந்த ஏர்ப்ளேன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் விஷயம் சொல்லணும். அப்புறம் அதுக்கு பிறகு ஜஹரி அஹமத் ஷா குடும்பத்தில் உள்ளவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கேன்ப்பா என்னோட ஆல்பத்தில். ஜஹரி அஹமத் ஷா குடும்பத்தில் உள்ள ஃபேமிலி ஃபோட்டோஸு நான் வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஒன்று ஒன்றா அதாவது வீடியோ முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணி அந்த வீடியோவில் அப்படியே கொண்டு போகிறேன். அதாவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், ஒட்டுறேன். ஓகே, எல்லோரும் பார்க்கலாம். ஜஹரி அஹமத் ஷாவோட மனைவி, அவர் பிள்ளைங்க 2 பையனுங்க, 1 பொண்ணு, இவங்க, அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஃபோட்டோ, 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்டும் ஜஹரி அஹமத் ஷாவை பற்றி நல்லா விளக்கமாக விவரமாக, ஜஹரி அஹமத் ஷா எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரி மனுஷன், நல்ல மனுஷன் அப்படின்னு அவர் அவங்க அந்த 2 பேரும் இப்போ நான் ஒட்ட போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அவரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக வீடியோவில் பேசியிருக்காங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பேசியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பேசுகிறதுலேருந்து, அவங்க வீடியோவிலிருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, ஜஹரி அஹமத் ஷா எப்படிப்பட்டவர்னா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவர். அவர் MH370 கோசம் அதில் பயணம் செஞ்ச பேசஞ்சரெல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்க மாட்டார். எல்லாத்தையும் கொண்டுட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டு இறக்கணும்னு நினச்சிருக்க மாட்டார். அவர் மனசு நல்ல மனசு. பேசஞ்சரை கொள்கிற அளவுக்கு அவர் தைரியம் வந்திருக்காது. தைரியம் மட்டும் இல்லை, அவருக்கு மனசும் வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் அவருக்கு இருந்துச்சின்னு சிலர் வீடியோ போட்டிருக்காங்க. அவரு தான், ஜஹரி அஹமத் ஷா தான் திட்டமிட்டு பேசஞ்சர்லாம் கொண்டுட்டாரு, அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாருன்னு போட்டிருக்காங்க. இன்டர்நெட்டில் சில வீடியோலாம் நான் பார்த்தேன். சென்ற வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன், அதில் பாருங்கள்.